நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம விட்னஸிங், சாட்சி, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த சாட்சிங்கிற ஃபேஸுக்கு நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நீங்கள் வரும்போது தான் இந்த விட்னஸிங் உங்களால் பண்ண முடியும். இப்போ இது என்னதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. யூடியூப்பில் நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் லைக் பண்ண சொன்னதில்லை, சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னதில்லை. பிகாஸ் எனக்கு கிடைச்ச நன்மையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன். இதில் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. இதை நான் எப்போ பண்ணுவேன், எப்போ முடிப்பேன், இதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்னென்னா, மேல் கவுண்ட் வந்து 15% ஃபீமேல் வியூவர்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு, அதாவது நீங்கள் யார், இந்த அவேர்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற வீடியோஸ் வந்து யார் வந்து இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னா, யாருக்கு வந்து சஃபரிங் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் இந்த பாத்துக்குள்ளே வருவாங்க. அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி விமன் விட மென் வந்து ரொம்ப சஃபரிங்கில் இருக்காங்களோ என்னவோ, அதுதான் உண்மையாக இருக்க முடியும் இல்லையா? விச் இஸ் குட். அந்த சஃபரிங்கை வந்து வேறு எதுலேயோ போகாமல் நீங்கள் இந்த பாத்தில் போகணும்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்கல்ல, ரியலி கான்ஷியஸ்னஸ், யூ ஆர் டூயிங் கிரேட். அது மாதிரி ஏஜஸ் பார்த்தீங்கன்னா 25 to 44 அந்த ஏஜில் இருக்கிற, அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் வந்து நிறைய வியூஸ் அவங்க தான் பார்க்குறாங்க. இதில் வந்து இந்த 44 கேட்டகரி, 34 to 44 கேட்டகரி வந்து 1% தே ஆர் வின்னிங், அவங்களோட ஜாஸ்தியாக இருக்காங்க. 3% வந்து 55 to 64 45 to 54 கேட்டகரி 3% குறைஞ்சிருக்காங்க. 55 to 64 வெறும் 9.6%, 65 plus 4%. ஐ டோன்ட் நோ. இப்போது நான் சொல்ல போனால் இப்போ இவங்க இந்த 55க்கு மேலே இருக்கிறவங்க யூடியூப் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க தான் செட்டில்டு, அவங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குது. அப்போ அவங்க என்ன கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. வயசானவங்க, பட் அவங்க எதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். சீரியல் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி தான் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்களே ஒழிய லைஃப்பில் இப்போ தான் முன்னேறி வராங்க இல்லையா? 25 to 34 கேட்டகரி நான் நம்பவே முடியல. பட் 34 to 44 நான் வந்து அக்செப்டபிள். ஏன்னா கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் வருவாங்க, அவங்க என்ன பண்ணணுன்ற அந்த யோசனை நிறைய இருக்கும். பட் 25 to 34 ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் வந்து இந்த ஏஜில் தொடங்குனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறதுனால நீங்கள் இதை பார்க்க முடியுது. ஸோ உங்களோட மெச்சூரிட்டி வந்து உங்களோட வயசை பொறுத்து கிடையாது, உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து இருக்கு. நீங்கள் வந்து என்னவா இருக்கீங்க, நீங்கள் எதை தேடி போகிறீங்க, இந்த உலகத்தையே தேடி போகிறீங்களா இல்லை உங்களை தேடி போகிறீங்களான்றதுல தான் உங்கள் மெச்சூரிட்டி இருக்குது. அப்போ உங்களுக்கு சஃபரிங் வர வர நீங்கள் எங்கே பார்க்க ஆரம்பிக்கணும், உள்ளே பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் என்ன உங்களோட உண்மையான இயற்கையானது என்ன, இயற்கையாகவே என்ன வாழுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம சாட்சி பற்றி பார்க்க வரோம். இந்த சாட்சிங்கிறது தான் ஒரு பெரிய பெரிய ரகசியம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய பெரிய பெரிய ரகசியம் என்னென்னா சாட்சி. இது எப்படி வந்து சாட்சின்னு சொல்கிறோம்? இது வந்து இந்த ஃப்ளெஷ்லியாகவே இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்க கிட்ட இந்த விட்னஸ் இருக்குமா? சாட்சியாக அவங்க வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும். இது சாட்சியாக வாழ்கிறது அப்படின்னா ஏதோ எங்கேயோ இருக்கிற கடவுளுக்கு நான் சாட்சியாக வாழ்கிறேங்கிறது கிடையாது. இது சாட்சியாக வாழ்ந்து நிறைய கிறிஸ்டியானிட்டியில் பேசுவாங்க. இது அந்த சாட்சி கிடையாது. இது வந்து லிட்ரலாக சாட்சியை மெயின் பண்ணுது. அது என்ன நான் சொல்ல வரேன் உங்கள்கிட்ட. இது எப்படின்னா, மறுபடியும் நம்ம சைலன்ஸ்க்கு போகலாம், மெடிடேஷன் பண்ணலாம். எல்லாம் சைலன்ஸில் இருங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் உடலை ட்ராப் பண்ணிடுங்க. உங்கள் மனசு நீங்கள் இல்லை ட்ராப் பண்ணிடுங்க. உங்கள் எண்ணங்கள் நீங்கள் இல்லை அதையும் கீழே போட்டுருங்க. சட்டையை கழட்டி எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி இந்த உடம்பை கழட்டி கீழே போட்டுருங்க. இப்போது அந்த இடத்துல யார் இருக்கா? ஏதாவது உருவம் இருக்கா? ஏதாவது சத்தம் இருக்கா? எந்த இடமாவது இந்த இடம் அந்த இடம்னு தெரியுதா? இதில் நேரம்னு ஒன்று இருக்கா? இங்கே இருக்கிறது யார்?
எதுவுமே இல்லாமல் ஒன்று உணர்றீங்களா? எதுவுமே இல்லை அப்படின்னு ஒன்று உணர்றீங்களா? அந்த எதுவுமே இல்லாதது தான் நீங்கள். அந்த எதுவுமே இல்லைன்னு ஒன்று உணருது இல்லையா, அதுதான் அவேர்னஸ். நீங்கள் தான் அந்த அவேர்னஸ், நீங்கள் தான் அந்த நத்திங்னஸ். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த விழிப்புணர்வுங்கிறதுமே எப்போ வரும்? ஐன்னு ஒரு இது வரும்போது தான் அந்த விழிப்புணர்வே வருது. இப்போ நீங்கள் அந்த உள்ளே போய் அந்த சைலன்ஸில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் தான் அந்த சைலன்ஸ்ன்னு தெரியுது இல்லையா, அந்த சைலன்ஸ் அதுதான் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பரபிரம்மன் அப்படின்னு சொல்கிறது அந்த நத்திங்னஸ் ஸ்டேட் தான். அந்த எதுவுமே இல்லாத ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பரபிரம்மன்னு சொல்கிறோம். இந்த பரபிரம்மன் ஸ்டேட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் இந்த வேர்ல்டு. அந்த இந்த இமேஜஸ் எல்லாமே அதனுடைய பிரதிபலிப்பு தானே ஒழிய அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது இருக்குது, அவ்வளோதான். அது எப்போதும் போல் அதோட அமைதி நிலையிலேயே அது இருந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் உண்மையிலேயே நீங்கள். அப்போது இது இப்படி நீங்கள் அதுதான் சொன்னால், அப்போ இந்த ஜீவன்னா என்ன? இந்த ஜீவன் இருக்குதே, இதை நான் பார்க்க முடியுதே, முக்தி அடைஞ்சவங்களும் பார்க்க முடியுதே, முக்தி அடையாதவங்களும் பார்க்க முடியுதே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? இப்போது முக்தி அப்படின்னா என்ன? விடுதலை. கரெக்டா? விடுதலை அது மட்டும்தான் உண்மை. இப்போது அந்த சைலன்ஸில் இருக்கீங்க இல்லையா, அதை பார்க்கும் போது அதுக்கு ஏதாவது தேவையா? அந்த சைலன்ஸ்க்கு விடுதலையோ இல்லை அது பாண்டேஜில், அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கா, இல்லை அதுக்கு விடுதலை வேணுமா? எதுவுமே இல்லை. ஏன்னா அது நத்திங்னஸ், நோவேர் அப்படின்னு அது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலைமையில உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எதுவுமே இல்லைன்றது இல்லை, அது மட்டும்தான் எல்லாமே. அதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, அதுக்கு விடுதலை தேவை கிடையாது. அப்போ முக்திங்கிறதே அதுதான், அது விடுதலையாகவே தான் இருக்குது. ஆனால் ஜீவன் முக்தி, வைதேக முக்தின்னு பிரிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் யாருக்காகனா அஞ்ஞானிகளுக்காக இதை பிரித்து வச்சிருக்கு. அஞ்ஞானிகள்னா யாரு? தான் யாருன்னு உணராதவன் தான் அஞ்ஞானி. ஞானினா யாரு? தன்னை உணர்ந்தவன். தன்னை உணர்ந்தவனை விட நான் அந்த நத்திங்னஸ் தான், நான் வேற எதுவுமே இல்லைன்னு ஒன்று உணர்றது இல்லையா, அந்த உணர்வே ஞானின்னு சொல்கிறோம். அவனை பொறுத்தவரையில் எல்லாமே எதுவுமே இல்லை, தான் மட்டும்தான் இருக்கேன். ஓகேயா? இந்த ட்ரீம் வேர்ல்டு இதெல்லாம் யாருக்குன்னா ஜீவன் முக்தனுக்கும் வைதேக முக்தன்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு. இப்போ ஜீவன் முக்தன்னா யானை? ஜீவன்னா என்னது? லைஃப், உயிர் இல்லையா? இப்போ ஜீவன் முக்தன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அவன் என்ன நம்புறான்னா, எனக்கு ஒரு லைஃப் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு கோல் வேணும், உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும். இதெல்லாம் ஞானிக்கு கிடையாது. ஏன்னா ஞானிக்கு எதுவுமே தேவையில்லை. விடுதலையாகவே இருக்கிற ஒரு ஞானிக்கு என்ன தேவையாக இருக்க முடியும்? எதுவுமே தேவையில்லை இல்லையா, எல்லாமே இருக்குது. அப்போது அதில் இருந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன் எதுவானா இருந்துட்டு போட்டோம். நல்லது கெட்டது அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது இல்லையா? அந்த நல்லது கெட்டதுன்னு எப்போ அந்த ஆதாம் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டப்ப தான் நல்லது கெட்டதெல்லாம் தெரிய வந்தது இல்லையா? அப்போது இதில் நல்லது கெட்டது எதுவும் இல்லை, இருக்குது, அவ்வளோதான். அதுதான் ஞானி. இப்போ ஜீவன் முக்தனை பார்ப்போம். ஜீவன் முக்தன் என்னன்னா, ஒரு லைஃப் இருக்குது, இந்த ட்ரீம் வேர்ல்டு இருக்குது, இப்படிங்கிறது ஜீவன் முக்தனுக்கு இருக்குது. எப்படின்னா, இவன் எப்படி இந்த உலகத்தை பார்ப்பான், இவனுக்கு தெரியுது ஒரு சைலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, அதுலேருந்து ஒரு அவேர்னஸ் வருதுங்கிறது தெரியுது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல இருந்துட்டு இதை விட்னஸ் பண்ணுறான், இந்த உலகத்தை விட்னஸ் பண்ணுறான். கரெக்டா? அப்போ இப்போவுமே அவன் உடம்பு இல்லை, அவன் மனசு இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுதான் ஜீவன் முக்தன். அப்போ அவன் விட்னஸ் பண்ணுறான். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்போது, நான் உங்கள்கிட்ட நேற்றே சொன்னேன், சோல் அண்ட் ஸ்பிரிட்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸை சொன்னேன். ஸ்பிரிட் தான் நீங்கள், சரியா? சோலுங்கிறது என்னது? இந்த ஆத்மா ஒரு லைஃப்னு ஒன்று கொடுத்து இதை வச்சிருக்கு. ஆனால் இதை இது என்ன ஆயிடுச்சு, இந்த சோல் இது தன்னை பாடின்னு நம்பி அதுக்குள்ளே முடங்கி கிடக்குது விடுதலை இல்லாமல். இப்போ இந்த ஸ்பிரிட் இதை ஓப்பன் பண்ணி விட்டு விடுதலை ஆகணும்னு நேற்று பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த சோல் ஆனது விடுதலை ஆயிடுச்சு. விடுதலை ஆகும், ஓப்பன் ஆகிட்டு இப்போ ஜீவன் முக்தன் ஆகிட்டான். இவன் என்ன பண்ணுறான்? இந்த உலகத்தை பூரா ட்ரீமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, கரெக்டாக சொல்கிறேன், இது நல்ல வைதேக முத்தன்னா என்னன்னு சொல்கிறேன். வைதேக முத்தன்னா என்னன்னா,
இந்த உடம்பு ஒரு என்லைட்டன் பீயிங்கோடைய உடம்பு வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு மறுபிறவிங்கிறது கிடையாது. ஏன் மறுபிறவின்றது கிடையாதுன்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஜீவன் முக்தனுக்கு வருவோம். ஜீவன் முக்தனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க கனவு காண்றீங்க, ஓகே? கனவு கண்டுகிட்டு இருக்கும் போது அந்த கனவுல நீங்களே ஒரு கேரக்டரா வருவீங்க, ரைட்டா? அந்த கேரக்டரையும் நீங்க பாப்பீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? அசையாம இருந்துட்டு இருப்பீங்க. இந்த உடம்புக்கும் அந்த கனவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கனவு வந்துகிட்டு இருக்கு, கரெக்டா? அப்போ அந்த கனவை நீங்க எப்படி பாக்குறீங்க? விட்னஸ் பண்றீங்க. விட்னஸ்னா என்ன? சாட்சி. நீங்க அந்த சண்டையிலயோ அந்த சமாதானத்திலயோ நீங்க அதுல தலையிடவே இல்லை. நீங்க இங்கிருந்து பார்த்து ஒருத்தன் வந்து ஒருத்தனை யாரோ வந்து கொலை பண்றான் அப்படிங்கிறத ஒருத்தன் இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் பாக்குறான் இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு விட்னஸா இருந்து அந்த கனவை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களே அந்த கனவுல ஒரு ஆக்டரா இருந்தா கூட நீங்க யாருதான்? ஒரு பாக்குறவனா மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க ஒரு வாட்சர், ஓகே? நீங்க அதை பாக்குறவனா மட்டும் ஒரு விட்னஸா தான் இருக்கீங்க. அப்போ இதே மாதிரிதான் இப்போ வந்து என்லைட்டன் பீயிங் வந்து எனக்கு வந்து எனக்கு இந்த உணர்வு என்னன்னு தெரியும்னு ஒருத்தர் ரியலைஸ் பண்ணியிருக்கான் இல்லையா? உணர்வு அடைஞ்சிருக்கான் இல்லையா? தன்னைத்தானே உணர்வு அடைஞ்சவன் இந்த உலகத்தை அப்படிதான் பார்ப்பான், தனக்குள்ள இருப்பான். அதைத்தான் அவேர்னஸ் சொல்றாங்க. நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த சைலன்ஸ்குள்ள இருந்து இந்த உலகத்தை ட்ரீம் மாதிரி பார்ப்பான். இதுதான் வந்து நம்ம சாட்சியா பார்க்கறான் ஜீவன் முக்தன்னு நம்ம சொல்றோம், சரியா? இப்போ வைதேக முக்தன்னா என்ன? இவங்க வந்து எப்படின்னா இந்த என்லைட்டன் பீயிங் இருக்காங்க இல்லையா? இதை வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்னு சொன்னோம். ஸ்பிரிச்சுவல் பீயிங்னா யாரு? விடுதலையான பீயிங் இருக்கு, ஆனா விடுதலை ஆயிட்டு. இது உடம்போ நாயின்னு, அதுக்கு உடம்பு நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங் வந்து என்ன பண்ணும்? இந்த உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறமா, ஓகே, இதுக்கு என்ன தெரியும்? இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற நான் தான், அந்த நத்திங்னஸ் தான் நான்ன்றது அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்க்கு தெரியும் இல்லையா? ஆவிக்குரிய அந்த பீயிங்க்கு தெரியும். தெரிஞ்சு அந்த நிலையில தான் அவன் சாவான். அது அவேரா சாவான், விழிப்புணர்வோட அவன் சாவான். எப்படி சாவான்? நான் வந்து எதுவுமே கிடையாது, இந்த இருக்கிற நத்திங்னஸ் தான் நான். அந்த நத்திங்னஸ்ல ஏதாவது வைப்ரேஷன் இருக்கா? ஒன்றும் கிடையாது, வெறும் நத்திங்னஸ் இருக்கு. நான் இதுதான்ற அந்த தெளிவான கன்விக்ஷனோட அவன் சாகும்போது, அந்த கன்விக்ஷனோட செத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மெடிடேட்டிவ் மோடு. அந்த மெடிடேஷன்ல அவன் செத்தான் அப்படின்னா அவனுக்கு மறுபிறவின்றது கிடையவே கிடையாது. அவன் அப்ப செத்த பிறகு எப்படி இருக்கும்? அவன் அந்த நத்திங்னஸ்ல தான் இருப்பான். அவனுக்கு ட்ரீம் கிடையாது, சரியா? அப்போ அவனுக்கு பாடியும் கிடையாது, ட்ரீமும் கிடையாது. யாருக்கு? இந்த வைதேக முத்தனுக்கு. தான் யாருன்னு தெரிஞ்சு சாகிறவனுக்கும் கிடையாது, ட்ரீம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இவனுக்கும் சாதாரணமா சாகிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத பாக்குறான். இப்போ தன்னை யாருன்னு உணர்ந்து செத்தவனுக்கு உடம்பும் இல்லை, அந்த உடம்புக்குரிய அதுக்கப்புறமா அந்த பாடியில எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குல்ல, அனுபவங்கள், அதுக்கப்புறம் உள்ள அனுபவங்களும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் அந்த நத்திங்னஸ்குள்ள செட்டில் ஆயிட்டான். இப்போ சாதாரணமா சாகிறவங்க, ஓகே, தன்னை யாருன்னு தெரியாதவங்க எப்படி வந்து சாகுறாங்க அப்படின்னா அவங்களோட மெமரியோட சாகுறாங்க, சரி? அந்த மெமரியில என்ன இருக்கு? நான் வந்து உடம்பு தான், எனக்கு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட மெமரியில எல்லாமே இருக்குது இல்லையா? இந்த மெமரியோட அவன் எப்படி சாகுறானோ, அவனுக்கு செத்த பிறகு உடம்பு கொஞ்ச நாளைக்கு இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் வருஷங்கள் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்சஸ், அந்த அனுபவங்கள் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். அந்த உடம்புல இல்லாட்டாலும் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். சந்தோஷமா செத்தவனுக்கு சந்தோஷமான எக்ஸ்பீரியன்சஸ் கண்டினியூ ஆகும். எப்போ வரைக்கும்? அடுத்த உடம்பு எடுக்கிற வரைக்கும். சோகமா செத்தவனுக்கு சோகமான அந்த எக்ஸ்பீரியன்சஸ் கண்டினியூ ஆகும். இதனாலதான் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க தற்கொலை பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, நிரந்தர முடிவு தற்கொலை கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ இந்த துன்பத்துல இருந்து நான் வந்து போகணும்னா செத்துடலாம் அப்படின்னு சொல்லி சாகுறீங்க இல்லையா? ஆனா நீங்க செத்தாலும் அது என்ன செய்யாது? அந்த மெமரி உங்களை விடவே விடாது. அந்த மெமரிக்குள்ளே தான் நீங்க இருப்பீங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே தான் நீங்க இருப்பீங்க. அதனால ஒரு உண்மையாவே நீங்க ஒரு மேனா இருந்து, ஒரு தைரியமா இருந்து, நீங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சஃபரிங்கை யூஸ் பண்ணணும். எதுக்கு உங்களுக்கு இந்த சஃபரிங் வருது?
ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கஷ்டம் வர்றதே நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வெளியே இருந்தா கஷ்டம் வருது, உள்ள இருந்தா கஷ்டம் வருது. யாரோ ஒருத்தங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்யறீங்க? வெளியே உள்ளவங்கள ஷட் டவுன் பண்ணுங்க, உள்ள இருக்கிறத ஷட் டவுன் பண்ணுங்க. வெளியே இருக்கவங்கள ஷட் டவுன் பண்ணிட்டு உள்ள நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்காக தான் உங்களை வெளியே இருக்கிறத ஷட் ஆஃப் பண்றதுக்காக தான் இந்த சஃபரிங்கே உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்த அந்த சஃபரிங்கை நீங்க என்ன பண்ணணும்? உள்ள திருப்பணும். உங்க மைண்டை உள்ள திருப்பி நீங்க யாருன்னு அந்த சைலன்ஸ்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அப்போ அந்த விடுதலையோட நீங்க போகும்போது என்னாகும்? நீங்க அந்த நத்திங்னஸ் ஸ்டேட்டை அது ஸ்டேட்னு சொல்ல முடியாது, இருக்கிறதே அந்த நத்திங்னஸ் தான். அதுக்குள்ள போகும்போது சந்தோஷமா வாழ முடியும். எப்படி? விட்னஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நீங்க இங்கே தான் இருப்பீங்க. யார் என்ன செஞ்சாலும் அது உங்களை பாதிக்காது. நீங்க யாருக்கோ நடக்குது, அவ்வளவுதான். ஆனா கம்பேஷனேட்டா இருப்பீங்களா? கண்டிப்பா கம்பேஷனேட்டா இருப்பீங்க. ஏன்னா உள்ள இருந்து பாக்குறீங்க இல்லையா? இப்போ ஒரு படம் பாக்குறீங்க, அதுல யாரையோ கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க எதுக்காக அழுறீங்க? ஏன்னா உங்களுக்கு உள்ள ஒரு கம்பேஷன் இருக்கு, ரைட்டா? நீங்க ஒரு கருணையா இருக்கிறீங்க, அவங்க கஷ்டப்படுத்தும் போது அது உங்களுக்கு பிடிக்கல. ஸோ இது இருக்கும். பட் உங்களுக்கு தெரியும், முடிஞ்சோடனே தெரியுது அவங்களுக்கு இது அது முடிஞ்சோடனே தெரிஞ்சிடும். அந்த அழுக முடிஞ்சோடனே ஜஸ்ட் படம் தானே அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு சாட்சியா வாழ்றவனால இருக்க முடியும். அதைத்தான் நீங்க இந்த ஒரு பீரியட்ல, இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கும்போது உள்ளார உங்க மனசு திருப்பி நீங்க யாருன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எப்ப சாவு வந்தாலும் சந்தோஷம்தான், சரியா? ஒரு ஞானம் அடைஞ்சவனுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்னா என்ன கேட்டா, சாவு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது, ரைட்டா? சாட்சியா இருந்தாலுமே நல்லா வாழலாம், ஆனாலும் பிடிப்பு இல்லாம வாழலாம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். பட் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லையா? அப்போ சரி, இப்போ இவங்களை பார்க்கலாம். இப்போ சூசைட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ சந்தோஷமா இருக்கிறவங்க இப்போ சூசைட் பண்ணிக்கலாமா? எந்த முட்டாளும் அதை பண்ண மாட்டான். சந்தோஷமா இருக்கிற எந்த முட்டாளும் அதை பண்ணவே மாட்டான். அவன் உண்மையிலே ஏதோ ஒரு துக்கம் இருக்கு, அதனால தான் அதை நோக்கி போகிறான். சந்தோஷமா இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் நல்ல வாழலாம் அப்படின்றது தான் அவன் நினைப்பான் இல்லையா? அப்போ நீ சந்தோஷமா இருக்கிற இந்த காலத்திலேயே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா வாழலாம். அப்போ இந்த பிறவியையும் உன்னை சந்தோஷமாக்கி இனிமேல் பிறவியே இல்லாமையும் நீ ஆக்க முடியும், சரியா? அப்போ உங்க கையில தான் இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ இந்த ஞானிகள்லாம் திரும்ப வரலன்னா எப்படி மற்றவங்கெல்லாம் முக்தி அடைவாங்க? இந்த முக்தி அடையிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அஞ்ஞானிகளுக்காக, தன்னை அறியாதவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணு. ஒரு முக்தனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகம் கிடையாது, இந்த உடம்பு கிடையாது, இந்த மனசு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எங்க இருந்து முக்தி வரும்? இதெல்லாம் ஒரு அறியாமையில இருக்கிறவனை தெளிவுபடுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றது. ஆனா இதெல்லாம் சொன்னாதான் நமக்கு மனசுல ஏறும். நம்ம இதெல்லாம் நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு யாராவது ஒரு வகையில எதையாவது சுட்டி காட்டணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே நம்ம தள்ளப்படுறோம். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சூழ்நிலைகளை தள்ளப்படுறோம். அப்போ ஒரு முக்தன் அப்படின்னா என்ன? அவன் விடுதலை மட்டும்தான் அவன். ஓகே, அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் இவனுக்கு கிடையாது. அப்போ நீங்க முற்றிலுமா ஒரு விடுதலை பெறணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும். நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? இந்த உடம்பு போனதுக்கு அப்புறமும் நீங்களாவே நீங்க இருக்கவே முடியும், கரெக்டா? அதனால இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடலும் மனசும் யாருக்கும் இல்லை. அந்த அனிமலுக்கு புரியாது, அதுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நீங்க நத்திங்னஸ் மட்டும்தானா? அப்போ அவேர்னஸ் சொல்றீங்களா, அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அவேர்னஸ் எங்க இருந்து வருது? நான் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? உங்க சைலன்ஸ்ல இருந்து தான் வருது, உங்க நத்திங்னஸ்ல இருந்து தான் வருது. அதுக்கு தனியா என்ன கிடையாது, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. ஓகே, நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன், கான்சியஸ்னஸ் தான் கல்பிரிட்டே. கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது மனசு வெளியே பாக்குறதுனால நம்ம அதை கல்பிரிட்னு சொல்றோம். இப்போ அது மட்டும்தான் இருக்குன்ற போது எதுக்காக தன்னைத்தானே தான் பார்க்கணும்? இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நத்திங்னஸ்க்கு போயிட்டா ஒண்ணுமே இருக்காதே, போரிங்காலாம் இருக்கும், அங்கேயே தான் நம்ம இருக்கணும். போர் அடிக்கிறதுக்கும் போர் அடிக்காம இருக்கிறதுக்கும் இந்த உடம்புன்னு ஒண்ணு வேணும், இந்த மனசுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அப்போ நீங்களா மட்டுமே அந்த நத்திங்னஸா மட்டுமே இருக்கும் போது, இந்த உடம்பு இல்லை இந்த மனசு இல்லாம இருக்கும் போது யாருக்கு போர் அடிக்கும்?
இப்போ உங்களுக்கு உடம்பு இருக்கு சரியா. அப்போ நீங்க அந்த நத்திங்னஸை தெரியும் போது நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, ஐயோ அதுல ஒண்ணுமே இல்லையே, அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. கேட்காதீங்க. அது அதுக்குள்ளேயே நீங்க கிரவுண்ட் ஆகி 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 இருக்கும் போது தான் நீங்க அதுதாங்கிறத உங்க மனசுக்கு புரிய வைக்க முடியும், உங்க மெமரிக்கு நீங்க ரிமைண்ட் பண்ண முடியும். நீங்க அதை விட்டுட்டு இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற ஏதோ பண்ண போயிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த மனசு முருங்கை மரத்துல ஏறி உட்காந்துக்கணும். வேதாள முருங்கை மரம் ஏறி உட்காந்துரும். ஓகே, நீங்க அதனால உங்களை அந்த நத்திங்னஸ்ல கிரவுண்ட் பண்ண பாருங்க. அதனால இந்த போர் அடிக்காததெல்லாம் உடம்பும் மனசும் சம்பந்தப்பட்டது. ஒரு ஞானிக்கு உடம்புன்றது கிடையாது. ஓகே, அப்போ ஞானிங்கிறது எதை குறிக்குது? அந்த சைலன்ஸை குறிக்குது. உடம்பே கிடையாது, மனசே கிடையாது. அப்போ அதுவே விடுதலை. அதுக்கு எங்க விடுதலை? அதுதான் இதோடைய சிம்பிள் சீக்ரெட் சரியா. அப்போ பாண்டேஜ், லிபரேஷன், கட்டு, விடுதலை இதெல்லாம் யாருக்கு? அஞ்ஞானிக்கு. ஞானிக்கு கிடையாது சரியா. இப்போ தான் யாருன்னு மறந்து போறதுனாலதான் என்ன ஆகுது? ஒரு உடம்போ ஒரு உருவமோ எடுத்து இந்த கவுண்ட்லெஸ் பேர்த்ஸ்குள்ள, அந்த முடிவில்லாத இந்த பிறப்புக்குள்ள இது போகுது சரியா. ஏன்? மறந்துருச்சு. தான் யாருன்றத மறந்துட்டு இப்படி முடிவில்லாத இறப்பும் பிறப்புக்குள்ள போயிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது. ஆனா என்னைக்கு தன்னுடைய சைலன்ஸ், தன்னோட நத்திங்னஸ், தன் செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா, இருக்கிறது அது மட்டும்தான். அது என்னைக்கு ஒருத்தன் அனுபவபூர்வமா உணர்றானோ அப்ப என்னவாயிடுறான்? அதுவாவே மாறிடுறான் சரியா. இது எப்படின்னா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, தூங்கிட்டு இருக்கான், தூங்கத்துல உலகத்தையே சுத்தி வந்துட்டான். ஓகே, தூங்கி முழிச்ச உடனே நான் எங்கேயுமே போலையே, இங்கே தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் நீங்க அங்கே தான் இருக்கீங்க, நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. அதை தேடி 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 கண்டுபிடிச்சி கடைசியில் இதுதானா நம்ம அப்படின்னு இந்த இடத்துல நிற்கிறீங்க சரியா. அப்போ நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த உடம்பு இல்லாம இந்த கனவு கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். கரெக்டா. நீங்க கனவு காணும் போது இந்த உடம்பு தேவையில்லை. இது ஏதோ ஒரு வகையில ஏதோ நடந்துட்டே இருக்கு ரைட்டா. அப்போ நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி ஞானி சொல்றாங்க இல்லையா, இவங்களுக்கு கனவு இருக்குமா? இவங்க விட்னஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த கனவு இது கனவு கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியாவே தான் இருக்கும். அதுக்கு எதுவுமே கிடையாது. அதோட ரிஃப்ளெக்ஷன்லேருந்து போகிறதுக்கு அது பொறுப்பு கிடையாது. இது பயங்கரமான ஒரு எனர்ஜி பீயிங். அதுலேருந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன் அதுக்கே தெரியாமல் தான் அது இருக்கும். அப்போ அவங்களுக்கு கனவு கிடையாது. யாருக்கு கனவு? யாருக்கு விட்னஸ் இருக்கு? ஜீவன் முக்தனுக்கு. இன்னும் ஒரு ஜீவனோட ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கனவுன்னு ஒன்று இருக்கு. அவன் அந்த உலகத்தை பார்த்துட்டு தான் இருக்கான் சரியா. இவன் தான் ஜீவன் முக்தன் சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம், கனவுல நீங்க ஆக்டராகவே இருந்தா கூட நீங்க என்ன செஞ்சுட்டு தான் இருக்கீங்க? பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க ஒரு சீயர் தான் சரியா. நல்ல நினைவு வச்சுக்கோங்க, மெச்சூரிட்டி எப்போ வரும்? உங்க சஃபரிங்கை நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கணும். சஃபரிங் வெளியே இருந்து இப்போ சஃபரிங் வேண்டாம், வெளியே ஷட் பண்ணிட்டு உள்ள வந்தாதான் அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரியா. இப்போ ஜீவன்ங்கிறது என்னது? ஐன்னு வருது இல்லையா, ஜீவன், இந்த கான்சியஸ்னஸ். இது இல்லைன்னா லைஃபே இல்லை. இதுதான் ஜீவன் சொல்றோம். இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இறப்பு பிறப்பு அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள இந்த கான்சியஸ்னஸ் போய் உழுந்துகிட்டே இருக்கு இல்லையா. எப்போ இந்த ஐ தாட், இந்த தாட் வருது இல்லையா, நாங்கிறது எப்போ அடங்கி அந்த நத்திங்னஸ்குள்ள போய் உட்காருதோ அப்ப நீங்க என்ன ஆயிருவீங்க? அந்த செல்ஃபாவே நீங்க ஆயிருவீங்க. அதுக்கப்புறமா எங்கிருந்து விடுதலையோ கட்டுகளோ எதுவுமே கிடையாது இல்லையா. அப்போ இந்த ஒரு ரியாலிட்டியை தவிர வேற எதுவுமே கிடையாது, மட்டும்தான் ரியாலிட்டி. அதுக்கப்புறமா இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை சரியா, துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஒரே ஒரு ரியாலிட்டி தான். என்னது? உங்களுடைய நத்திங்னஸ், செல்ஃப். அதை தான் என்னன்னு சொல்றாங்க? செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க செல்ஃப் அப்படின்னு சொல்லும் போது இந்த உடம்பை விட்டுட்டு உள்ள இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி பீயிங்கை நீங்க பாருங்க. எனர்ஜி பீயிங்னா வைப் ஆகுமானா ஒன்றும் ஆகாது, அது நத்திங்னஸாகவே இருக்கும். நீங்கள் கண்ணை மூடி ஒரு உணர்றீங்க இல்லையா, அங்கே வைபாக இருக்குது, எதுவுமே இல்லை, ஒரு நத்திங்னஸ். அந்த நத்திங்னஸாகவே நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஷோடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ஐ லீவ் யூ மை ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஐ லீவ் யூ மை ட்ரீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜீவன் முக்தனாக இருந்தார் இல்லையா, ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. அந்த கனவை உங்களுக்கு நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் சரியா. கனவை கூட நான் எடுத்துகிட்டு போகலை, நான் இப்போ போய் என்ன பண்ண போகிறேன்?
ரெஸ்ட் பண்ண போகிறேன். ரெஸ்ட் பண்ணல, ரெஸ்ட்டாகவே நான் இருக்க போகிறேன். நான் ஒரு பீஸாகவே இருக்க போகிறேன். அதனால என் ட்ரீமை உங்களுக்கு நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். அது மாதிரி அவர் கல்லறையில் அவர் என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் born நெவர் died அப்படின்னு எழுதியிருக்கோம். நான் பிறந்ததும் இல்லை, இறந்ததும் இல்லை. நான் பிறந்ததானே இறக்க முடியும், நான் பிறக்கவே இல்லை. ஸோ ஒரு ஞானியை பொறுத்த வரைக்கும் அவன் என்றைக்குமே பிறக்கலை, அவன் இறக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் காலமாக இதை பற்றின ஒரு தேடுதலில் இருந்தால் கூட உங்கள் மனசு திரும்ப திரும்ப இப்படி இல்லாமல் திரும்ப திரும்ப இப்படியே நான் வெளியே போயிட்டே இருக்கு இல்லையா? நீங்கள் செட்டில் ஆக மாட்டீங்க. ஏன்னா நத்திங் எஸ், இவ்வளோதானே நினைக்காதீங்க. இருக்கிறது அது மட்டும்தான் உண்மை. ஆனால் இந்த நீங்கள் இப்போ பாருங்களேன், இப்போ இந்த வீடியோவை விட்டுட்டு இதில் நான் ஏதோ நீங்கள் இதை பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள். இதை பண்ணுங்கள், 10 நாளில் நீங்கள் பெரிய ஆளாயிரலாம் பிஸ்னஸில். நீங்கள் இதை பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தோஷம் கொட்டி கிடக்கும் இப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பார்ப்பீங்க. அந்த டைட்டிலை பார்த்தோன்னே உள்ளே வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் யாருங்கிற ஒரு ரியாலிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இல்லையா? அது நத்திங்னஸ்ங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. ஏன்னா இருக்கிறது அது ஒன்று தான். உங்களுக்கு எப்போவுமே வெளியவே உங்கள் பார்வை இருந்துக்கிட்டே இருக்கிறனால இந்த கஷ்டத்தையும் இந்த கவலைகளையும் உங்களை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக உங்களை ஓப்பனாக வச்சுட்ருக்கீங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நத்திங்னஸாகவே நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள். இந்த பாடியோட அட்டாச் ஆகாமல் பண்ணுற என்ஜாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான விடுதலை. அப்புறம் துக்கம் சந்தோஷம் எல்லாமே யாருக்கு இல்லை? உங்களுக்கு இல்லை, இதுக்கு இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன, எது நடக்குதோ அதுபடி நடந்துட்டு போட்டோம். அந்த லைஃப் வாழணும்னு நினைக்குது, அதுபடி அதை விட்டுட்டு போயிடுவோம். சரியா? நீங்கள் இத்தனை வருஷம் இருந்தால் கூட இந்த பேத்தில் திரும்ப உங்களோட கேள்வி நீங்கள் போய் உள்ளே சர்ச் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு குரு வரும்போது ஒருத்தன் கேட்டானா, 30 வருஷமா அந்த குருக்கிட்டே இருந்தானா, 30 வருஷம் கழிச்சு எனக்கு கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லுங்க, நான் யாரு அப்படின்னு கேட்டானா. இதுக்காக வாப்பா நீ 30 வருஷம் என் கூட இருந்த, நீ யாருன்னு நான் சொல்லவா இங்கே இருக்கேன்? நான் உன்கிட்ட முதலே சொல்லிட்டேன், நீ யாருன்னு எனக்கு சொல்ல முடியாது, நான் வழியை காமிச்சு கொடுக்க முடியும், நீ போய் தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டேன். இன்னும் என்கிட்ட நீ யாருன்னு கேட்டா, இது என்னப்பா அநியாயமா இருக்கு. இது எப்படின்னா, இந்த வடிவேலு கையை பிடிச்சி இழுத்திய கதை பார்த்துருக்கீங்களா? அந்த காமெடி போய் பாருங்க. சரியா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் உள்ளே போய் தேடாம அதுக்கும் ஆன்சரை யாராவது ஆன்சர் கொடுக்க நாங்கள் ரெடி தான். ஆனால் உங்களுக்குள்ள நான் எப்படி போய் பார்க்க முடியும், இல்லை அவங்க எப்படி போய் பார்க்க முடியும்? நீங்கள் தானே போய் பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குவைட்டாக இருக்கணும். இந்த மைண்டு குவைட்டாகவே இருக்கக்கூடாது. உங்களை இந்த லேப்டாப்பை பார்க்கவா, இந்த ஃபோனை பார்க்கவா, அந்த வீடியோ பார்க்கவா, இல்லை இந்த ஸ்பிரிச்சுவல் வீடியோ பார்க்கவா, இல்லை அந்த சீரியல் பார்க்கவா, இது உங்களை விடாது கருப்புன மாதிரி தான். நீங்கள் என்னைக்கு அதை கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் எப்போ உள்ளே திரும்புறீங்களோ உங்கள் ஹெல்ப் உங்களுக்கு தன்னால் கிடைக்கும். இப்போது முல்லா ஜோக் பார்த்துடலாம். ஒரு ப்ராசிக்யூட்டர் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறாரு. சரியா? வக்கீல். அப்போது விட்னஸ் யார்? முல்லா நஸ்ருதீன். அப்போ முல்லா நஸ்ருதீன் கேட்குறாரு, அந்த மனுஷனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, அந்த மனுஷனை எனக்கு எப்படி தெரியும்? அந்த மனுஷன்ட்டு பணம், அந்த மனுஷன் உங்ககிட்ட பணம் வாங்கினாரா? அந்த மனுஷன் என்கிட்ட ஏன் பணம் வாங்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ ஜட்ஜி முல்லாட்ட கேட்டாரா, நீ என்ன எது கேள்வி கேட்டாலும் அதுக்கு எதிர் கேள்வி கேட்குற, பதில் சொல்லாமல் நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். See you tomorrow. Bye.